அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஐயா, எங்களுக்கு பசி எடுக்குது, நாங்க என்ன செய்யறது? ஐயா, எங்களுக்கு தாகம் இருக்கு, நாங்க என்ன செய்கிறது? கர்த்தர் தண்ணீரை கண்மலையில் இருந்தவர் கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஊழியக்காரனை பார்க்காதீங்க, கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தனக்குள்ள அதிகாரத்தை இப்பொழுது ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய மனுஷனை ஆனால் உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொன்னால், பொருள் ஆசை இல்லாம, பண ஆசை இல்லாம, மற்ற எந்த ஆசை இல்லாம இயேசுவே சார்ந்திருந்தால் அவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். அவன் சொன்னான் வைங்கள, அசுத்த ஆவி விலகி ஓடும். கைகளை தட்டுங்க போகலாம், நல்ல கைகளை தட்டி ஆமென். வியாதி உங்களை விட்டு மாறும். ஹல்லேலூயா. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்றைக்கு அவர் சொல்ல ஆகும். உங்க வாழ்க்கையில அவர் கட்டளையிட்டா நிற்கும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நான் விசுவாசிச்சு பேசுறேன். அவர் சொன்னா ஆயிரும், அவர் கட்டளையிட்டா நின்று, அவர் கட்டளையிட நிற்கும். அதனால தான் 2 செங்கடல் அப்படி கட்டளையிட்டா நின்றுச்சு, வாதை நின்று போனது. அவர் சொல்ல ஆகும். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சொல்றாரு, ஆகுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், அவர் சொல்ல ஆகும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இங்கிருந்து கர்த்தர் சொன்னா உங்களுக்கு ஆகும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 66 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. 66 சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. போதும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அப்போ அவருடைய, நான் எப்பவுமே சொல்லுவேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருடைய சரீரமும் தலையும் வானத்தில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பாதம் கீழ்கள், கால், அவருடைய பாதம் பூமியில் இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதம். அதனால தான் சொல்றோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பார்த்து ஒரு வியாதியை பார்த்து, இந்த வியாதியை சுகம் அடைவாயாக ஆயிடும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கடன் பிரச்சனை மாறும்னா மாறும். ஆமென். திருமண தடை மாறும்னா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஏன்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. நம்ம தெய்வம் ஒரு பட்டணத்துக்கு தெய்வம் அல்ல, ஒரு கிராமத்துக்கு தெய்வம் அல்ல, ஒரு வீட்டுக்கு தெய்வம் அல்ல, அகில உலகத்துக்கு ஒரே தெய்வம். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவர் சொல்ற என் பாதப்படிப்பா பூமி என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 28 அதிகாரத்தில் 18 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மத்தேயு 28:18 வாசிக்கும் போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, பக்கத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, இயேசுவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவதும் உங்களை மேன்மைப்படுத்துவதும் இயேசுவால் ஆகும். சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தை பார்த்து சூரியனை நில்லுன்னா நிற்கும், பூமியை பார்த்து கடல் வராதன்னா நிற்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
குள்ள ஒரு பிசாசு அலக்களிக்கப்பட்ட ஒரு மகன் கீழே விழுந்து உருண்டான். இயேசு அந்த பிசாசை துரத்திட்டு சொல்றாரு, இனி இவனுக்குள்ள போகாத. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி உங்களுக்குள்ள அந்த பிசாசு வருவதில்லை. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட தெய்வம் தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஐயா, தனக்குள்ள அதிகாரத்தை இப்பொழுது ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய மனுஷனை ஆனால் உண்மையாய் தேவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொன்னால், பொருள் ஆசை இல்லாம, பண ஆசை இல்லாம, மற்ற எந்த ஆசை இல்லாம இயேசுவே சார்ந்திருந்தால் அவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். அவன் சொன்னான் வைங்களேன், அசுத்த ஆவி விலகி ஓடு. கைகளை தட்டுங்க போகலாம். நல்ல கைகளை தட்டி ஆமென். வியாதி உங்களை விட்டு மாறும். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரத்தில் நானே யோசிப்பேன், நம்ம பிரசங்கெல்லாம் கிரியை செய்தா அப்படி சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு. நிறைய நேரத்தில் யார் என்கிட்ட வந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அதனால் சரியாயிடுச்சு சொல்வதை நான் விரும்புவதில்லை. ஏன்னா நம்ம ஒன்றும் செய்யலை, கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் நம்ம பண்ணுற ஊழியம் சரிதானா, நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா, ஜனங்கள் ஏராளமாய் காணிக்கை கொடுக்கிறார்களே, இதை நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, ஆகாயத்தில் செலவம் பண்ணுறோமா, பணத்தை விரயமாக செலவு பண்ணுறோமா, காணிக்கை ஆண்டருக்கு விருப்பமில்லாத இடத்துல செஞ்சிடறோமான்னு சொல்லி நினைப்பது உண்டு. அப்போ அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எங்கிருந்தோ நம்ம கூட்டத்துக்கு வந்த யாரோ ஒருவர் பேசும்போது, ஐயா இந்த பிரசங்கத்தில் நான் தொடப்பட்டேன், இந்த பிரசங்கத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன், இந்த பிரசங்கத்தில் என்னை நான் மாற்றிக்கொண்டேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடந்த நாளில் நாங்கள் வெளியில் போயிருக்கும் போது அங்கே கூடி ஜெபித்தோம். 15 பேர் போயிருந்தோம் கொடைக்கானலில். அப்படி கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது வசனத்தை எடுத்து பேச ஆரம்பித்தேன். ஒரு 40 நிமிஷம் ஜெபித்திருப்போம். அப்பொழுது வாலிப தங்கச்சிமார்கள் தம்பிமாரெலாம் இருந்தாங்க. ஒரு 15 பேர் நாங்கள் குடும்பம், 3 குடும்பமாக 4 குடும்பமாக போயிருந்தோம். அப்போது அங்கே ஜெபம் கொண்டிருக்கும் போது நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை குறித்து அப்படியே ஒவ்வொருத்தராய் வாசித்து ஒருத்தருக்கு பிடிச்ச வசனத்தை நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ஷேர் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தம்பி, ஒரு 24 வயது மதிக்கத்தக்க தம்பி, அவன் சொன்னான், அந்த கடைசி வசனம் ஒரு வசனம் சொல்லும், மூக்கை பிசைதல் ரத்தத்தை வருவிக்கும் இல்லையா, இப்படி சொல்லிட்டு சண்டைய பிரச்சனை. வாசிங்க அந்த வசனத்தை. 30 கடைசி வசனம் நினைக்கிறேன். நீதிமொழிகள் தானே, நீதிமொழிகள் 30 கடைசி வசனம். பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நல்லா பாருங்க, கோபத்தை கிண்டி விடுதல். இவன் அதை இந்த வசனத்தை வாசித்த உடனே இவனுக்குள்ளே எண்ணம் வருகிறது, ஐயோ நம்ம அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சண்டை போடுவதற்கும் அம்மா அப்பா சண்டை போடுறதுக்கும் கோபத்தை கிண்டி விட்டோமே, இந்த மாதிரி பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, இனி நான் அதை செய்ய மாட்டேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கோபத்தை கிண்டி, பக்கத்தில் கோபத்தை கிண்டி விடாதீங்க, சண்டை வரும். அல்லேலூயா. சண்டை வந்தால் மண்டை உடையும். கோபத்தை கிண்டி விடு பாரு, அது கூட வசனம் தான். உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார், நான் இவனை டெய்லி பைபிள் படின்றேன். படித்தா வராது, தியானிச்சாதான் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் படித்ததுனால அப்படின்னா எல்லாரும் படிச்சிருப்பாங்க இல்லையா, தியானிக்கணும். அப்போ அந்த வசன கிரியை செய்கிறது பிரியமானவர்களே. அப்போ தேவன் தனக்கு இருந்த வல்லமையை ஊழியர்களுக்கு கொடுக்கிறார், தேவ மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அதனால தான் ஒரு இடத்துல போய் ஜெபிக்கும் போது அந்த தடைகள் உடைகிறது.
அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு திருமண தடைகள் மாறுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் ஒரு சகோதரன் நேற்று தினத்தில் எங்களோடு வந்தார் திருச்சியிலிருந்து. அவர் சொன்னார், பிரதர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் எப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உபவாசம் ஜெபிக்க வேண்டும். அப்போ நான் சொன்னேன், உபவாசத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், நான் மட்டும் வந்து ஜெபிச்சா இல்லை, நீங்களும் உபவாசத்தோடு இருக்க வேண்டும், கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ரொம்ப இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுவார், வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பத்தையும் தேளையும் தான் மிதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும், சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஊழியக்காரன் சொல்லும் போது அசுத்த ஆவி ஓடுது. வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவனை தான் ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய மனுஷன் மேலே அது உண்மையாக இருக்கிறவங்க தான், தாகமாக இருக்கிறவங்க தான், கர்த்தருக்காக உண்மையாக ஓடணும். அவனை கனியை நீங்கள் பார்க்கணும். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன்? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா, தேவனை கனம் பண்ணுகிறவனா, வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்தவனா, பரிசுத்தம் உள்ளவனா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறவனா, தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவனா, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவனா, ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறவனா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறவனா, இயேசு நியாயாதிபதியாய் வருவார் என்று சொல்லுகிறவனா, அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டிலே கால் வைக்கும் போது, உங்கள் மேலே கரங்களை வைக்கும் போது, கர்த்தர் அவர்கள் மூலமாய் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவும் தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இங்கிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய போகிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதா எல்லாமாகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாம் அவரால் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கோய்யா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வியா இருக்கிறதோ அதெல்லாம் நீங்க ஜெயமாய் மாற ஆகும் என்றால் அது ஆகும். கைகளை தட்டுங்க பார்க்கல, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சில காரியத்தை கட்டளையிட்டால் அது நிற்கும். உங்க கட்டளைக்காக தேவ தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
தேவனுடைய பிள்ளைகள் கட்டளையிடும் போது அது நிற்கும். தேவனுடைய பிள்ளைகளே நிற்கும். விசுவாசிக்கணும். அதான் விசுவாசம் என்பது ஒரு வரம். அந்த விசுவாசம் வரம் நமக்குள்ள இருக்கணும். சமீபத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருமணம் ரொம்ப எளிமையாய் நடந்தது. மன்னிக்கணும், நிச்சயதார்த்தம் நினைக்கிறேன். மாடியில் வைத்திருந்தார்கள், எளிமையான ஒரு நிச்சயதார்த்தம். திடீரென்று மழை மேகம் இருட்டி தூறல் போட ஆரம்பித்தது. அந்த சாமியான பந்தல் போட்டிருந்தார்கள். மாப்பிள்ளை முகம் மாறுகிறது, பெண் முகம் மாறுகிறது, பெண் குடும்பத்தாருடைய முகம் மாறுகிறது. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயோ மழை வந்துடும் போல, சாப்பிட்ற இன்னும் ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கலையே, எங்களுக்கு மண்டபம் எடுக்க கூட வசதி கிடையாது, அதனால தான் இதை போட்டோம் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார்கள். விசுவாசத்தோடு அவங்களோட சொன்னேன், நீங்கள் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி அப்படியே மாடியில் நின்று முழங்கால் படி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு மண்டபம் எடுக்கலாம் காசு இல்லை ஆண்டவரே, எங்ககிட்ட அந்த அளவு வசதி இல்லை ஆண்டவர், இந்த பிள்ளைகளை பாருங்கள், விருசாமியான போட்டு 2 லைட்டை கட்டி இந்த இடத்துல நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. இந்த எளிமையான குடும்பத்தை பாருங்க. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சி முடியும் மட்டும் மழையை கட்டளையிட்டு நிறுத்துகிறேன் என்று சொன்னோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சு சாப்பிட்டு போற வரைக்கும் மழையே வரல. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதான் விசுவாசம். இந்த விசுவாசம் வரம் நம்மகிட்ட இருக்கணும். உலகத்தை ஜெயித்துரும் இந்த விசுவாசம். இயேசு அதைத்தான் பார்ப்பார். இவன் விசுவாசிக்கிறானா, நம்புறானா, பார்க்காததை விசுவாசிக்கணும், யோசிக்காததை விசுவாசிக்கணும். பார்க்கறது விசுவாசம் கிடையாது, அது நடந்துடும். பார்க்காததை விசுவாசி, நான் இன்னும் பார்க்கலாத கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நல்ல பெரிய பெரிய துளிராய் போட்டுனது, நல்ல குளிர்ந்த காற்று அடிச்சிருச்சு, இனி மழை வந்தே ஆகணும். மண் வாசனை வந்து விட்டது, மழை வந்தே ஆகணும். எல்லாம் இருக்கிற மக்கள்லாம் அந்நிய மக்கள், அவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு பிடிக்க போது அவ்வளவுதான், என்ன செய்யறதுன்னு தெரியல. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மாடியில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள அந்த அளவு வசதி இல்லை. அந்த ஜனங்களுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் சொல்ல ஆகிறதற்கும் அவர் கட்டளையிட நிற்பதற்கும் நாம என்ன செய்யணும்? நீங்க அதை செய்யும் போது அது நடக்கும். இப்போ அந்த நாட்களில் பாருங்க, எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார், சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள், ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாயிருந்தான், யாக்கோப்பு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், எலியா என்பவன் கர்மேல் பர்வதத்தில் ஜெபித்தான், எலிசா என்பவன், இப்படி ஏராளமான நபர்களை சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்க நம்ம என்ன செய்யணும்? முதலாவது பாருங்க, நாம் செய்கிற காரியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எந்த சகோதரியோ எந்த சகோதரனோ எந்த சிறு பிள்ளையோ முதல்ல அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலக மனிதனை யாரையும் பார்க்க கூடாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். ஐயா எங்களுக்கு பசி எடுக்குது, நாங்கள் என்ன செய்கிறது? ஐயா எங்களுக்கு தாகம் இருக்கு, நாங்கள் என்ன செய்கிறது? கர்த்தர் தண்ணீரை கண்மலையிலிருந்து அவர் கொடுத்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஊழியக்காரனை பார்க்காதீங்க, கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் செத்து போன ஆண்டவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லுவதுதான், நீங்க இயேசுவையே நீங்கள் பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்கணும். நாங்க ஜெபிக்க சொல்லும் போது இயேசுவேன்னு ஜெபிக்கணும், ஆராதிக்க சொல்லும் போது இயேசுவேன்னு ஆராதிக்கணும். அப்பதான் நீங்க உங்க முகம் என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, சங்கீதம் புஸ்தகத்தில் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 27:8 வாசிங்க. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை பார்க்கிறோம். நம்ம யாரை எப்படி பார்க்கணும்? முகத்தை பார்க்கணும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா.
ஏசப்பாவுடைய முகத்தை பாருங்க, இதெல்லாம் தானாவே வரும். அதான் சொல்ல, என் முகத்தை தேடுங்க. என் முகத்துல தான் தெரியும்ல. இப்போ ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட எப்படி பேசுறாங்கன்னு முகத்தை பார்த்து என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம். இவன் பணத்துக்கு வந்திருக்கானா, இவன் சில சொல்லுவாங்க சாப்பிட்டு போங்க எப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விருப்பமே இல்லைன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிருவோம். அதே போல நீங்க கர்த்தருடைய முகத்தை பார்க்க போகணும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன், இயேசுவை காண விரும்புகிறோம் என்று வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொல்ற, என் முகத்தை பாரு, என் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் உனக்கு எப்போ வேணாலும் உனக்கு தான். என் முகத்தை பாரு, என் முகத்தை பார்க்க கூட்டத்துக்கு வா, என் முகத்தை பாரு, நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன். இத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், மந்திரவாதத்திலையும் பில்லி சுனியத்திலையும் மாந்திரிகத்திலையும் பெரிய பெரிய ஆட்களோட அடிமையாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை விடுதலையாக்க அவருடைய முகத்தை பார்க்கணும். அப்பதான் அவங்க முகம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கன் எழுதும் போது 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாங்களோ அவங்க வெட்கப்படவே மாட்டோம். கை தட்டுங்க பார்க்கலாம். வெட்கப்படுவதே இல்லை. வியாதி வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், மன நோவு வரலாம், கவலைப்படாதீங்க, நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீர்கள். வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தலையில பிரச்சனை வந்தா என்ன, காலில் பிரச்சனை வந்தா என்ன, முதுகுல பிரச்சனை வந்தா என்ன, வயிற்றுல பிரச்சனை வந்தா என்ன, என்னை உண்டாக்கினவர் அவர். கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவில் இருதயம் தண்ணீலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவில் இருதயம் தண்ணீலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் தூங்கவும் மாட்டாரு உறங்கவும் மாட்டார். அதனாலதான் எலியா சொல்லியிருப்பாரு, கூப்பிடுங்க. இப்ப அவன் தூங்கிட்டு இருப்பான், இப்ப அவன் அபாடு உட்கார்ந்துருப்பான்னு 1 ராஜாக்கள் எழுதியிருப்பாரு. ஏன்னா என்னை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து தூங்கவும் மாட்டார் உறங்கவும் மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லலாம், அப்படி எப்படி படகுல தூங்கினார்? அதான் வல்லமையை கொடுத்துட்டாரு. வல்லமையை கொடுத்து அவர் என்ன சொன்னாரு? படகளே இயேசு நித்திரை இருக்கு, தலகணையை போட்டு படுத்துரு. அவர் தான் பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்ப வல்லமை யாற்ற இருக்குது, சீசரல்ட இருக்குது. அதனாலதான் விசுவாசம் எங்க போச்சுன்னு கேட்டார். நீ சொன்னா அந்த கடல் நின்றுக்குமாப்பா, நீ சொன்னா அந்த காற்று நின்றுக்குமே, உனக்கு என்ன இல்ல விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொன்னார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரையே பார்க்கணும். முதலாவது ஆமென் சொல்லுங்க. நீங்க அவரையே பாருங்க, அவரையே பாருங்க, வேற யாரையும் பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அவரத்துல தான் அந்த வல்லமை வரும். இரண்டாவதாக, நீங்கள் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கணும்னா என்ன செய்யணும்? இரண்டாவது வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகணும், அவர் கட்டளையிட நிற்கணும்னா அவர் என்ன சொல்றாரு நீங்க கேட்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அப்பா என்ன சொல்றாரு, அம்மா என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு,
ஹல்லேலூயா. சிலதில் நம்முடைய மகள்கிட்ட பேசும்போது என் மூத்த மகன் நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னான், டேடி கர்த்தர் என்ன சித்தமோ அது நடக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. இங்கே யாருங்க சொன்னது? தைரியமாக சொல்லுங்க, யாரு? இயேசுவின் தாய். யாரு பேர் சொல்லுங்க? எங்க சொல்லுங்க, உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க. பைபிளில் இந்த பைபிளில் இருந்துச்சுன்னா ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்க தகுதி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இதை பிரசங்கிக்க தான் என்ன ஊழியக்காரனா கூப்பிட்டுருக்கார தவிர உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கோ உங்ககிட்ட நல்ல அப்ரிஷியேட் பண்ணுறீங்கன்னு ஊழியக்காரனை கூப்பிடல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் தாயின்னு சொல்லி எத்தனை பேர் தெரியும்ல? இயேசுவின் தாய் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க, பயப்படாத. சத்தமாக யூடியூப்ல தான் சொல்லுங்க, கேட்கட்டும், பதில் சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு சாவ தான் போகிறோம். அது இப்போவே இயேசுக்காக போனால் இன்னும் பெரிய சந்தோஷம். கை தட்டுக்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க இயேசுவின் தாய் அது எழுதப்பட்டிருக்குல்ல? எழுதப்பட்டிருக்கா இல்லையா? இயேசுவின் தாய் சொல்றாங்க. இந்த தாயில் அப்ப எந்த தாய்? எந்த தாய்? அந்த. அதனால தான் இந்த வேத புஸ்தகத்தில் இப்போ புதுசா இந்த வசனத்தெல்லாம் எடுக்க போறாங்களாம். கவனிச்சுக்கிடுங்க, சீக்கிரம் மனம் திரும்பிடுங்க, இயேசுவின் வருகையில் வரணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் அப்புறம் இன்னும் 2-3 வசனம் இருக்குது. இயேசுவை மட்டும் மகிமைப்படுத்துகிற வசனத்தெல்லாம் இப்போ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ரோமர்கள். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த வசனத்தை ஒன்றை கூட்டினால் தேவன் உன்மேல் வாதையை கூட்டுவார். எழுதி வச்சுக்க. இந்த வசனத்தை ஒருவன் குறைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் குறைஞ்சிரும். வசனத்தை மட்டும் மாற்றக்கூடாது. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் அழகான வசனம். நான் கடந்த நாளில் தியானித்தேன் என் குடும்பத்தோட. நீதிமொழிகளில் தான் இருக்குது. 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு பகுதியை ஆவியாளர்கள் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவை. நல்லா கவனிங்க, புடமிடப்பட்டவை. அதெல்லாம் கரெக்டா ஆவியானவர் பார்த்துதான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கேடகமா இருக்கிறார். ஆமென். இரண்டாவது தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்லுகிறாரோன்னு இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மரியாளமா சொல்றாங்க. கவனிங்க, மரியாளமா சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரோ செய்யுங்கன்றாங்க. நம்ம யாரை பார்க்கோம்? யாரை பார்க்கோம்? பரலோகராஜா வரமாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, அவர் என்ன, அப்ப அவர் சொல்றதுதான் நம்ம என்ன சொன்னார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 7ஆம் வசனம் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நல்ல கவனிங்க. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் சொல்லணும். ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு நல்ல எண்ணம் இருக்கணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வேலைக்காரங்கல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தண்ணியை நிரப்புங்கன்னார். நம்ம ஆளுன்னா போதும் என்ன சொல்லுவான்? போதும், இதுக்கு மேலே என்ன பண்ணிடாத. அவன் பாருங்க நிறைய நிரப்புறான். இப்படிப்பட்ட ஆளுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம வேலை செய்ய ஆள் வச்சுருப்போம், இல்லைன்னா பில்டிங் கட்டுற ஏதோ ஒன்று பண்ணுங்களேன். டேய் அதை பண்ணிட்டு வாடான்னா இன்னும் இவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சா நாளைக்கு வேலை தர மாட்டான்னு பாதி வேலை தான் செய்வோம். இவன் பாருங்களேன், இந்த வேலைக்காரன் இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு நிறைய நிரப்பினானா. அப்படியே சிந்திர மாதிரி நிரப்பி. இந்த மாதிரி நல்ல குணம் நம்மகிட்ட இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சப்ஜெக்டை படிக்கும்போது, இயேசு சொல்ற தண்ணியை நிரப்பு, நிறைய நிரப்புன்னா சொன்னார். என்ன சொன்னார்? தண்ணியை நிரப்பு. நீங்க பாருங்க, இயேசு வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். அவர்கள் நிரப்பினார்கள் ஏன் போடல? ஏங்க இதாங்க ஊழியம். ஊழியம்னா நிரம்புறதாங்க ஊழியம். முழு மனசோட செய்யறதாங்க ஊழியம். உள்ளத்துக்குள்ள 1000 வஞ்சனை வச்சுக்கிட்டு 1000 காரியத்தை வச்சுக்கிட்டு நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்த எந்த பிரயோஜனம் இல்லை. ஏங்க அவன் யாருன்னே தெரியாது. அவர்கள் நிறைய நிரப்பினாங்களாம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஆமா சரி, இப்ப பாருங்களேன், இயேசு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்பதாங்க திராட்சை ரசம் கொடுத்தாரு, இப்ப தண்ணியை கொண்டு போய் சொல்றாரு. கேட்கல. நல்ல கவனிங்க, நம்மளா தான் கேட்டிருப்போம், ஆண்டவரு அங்க திராட்சை ரசம் இல்லை, ஆனா நீர் என்ன கொடுக்குறீரு சொல்லுங்க, தண்ணியை கொண்டு போய் சொல்றீங்க, கேட்டிருப்போம். அதாங்க இயேசுனுடைய வார்த்தையில வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணியை கொண்டு போங்கன்றார், கொண்டு போறாரு, அவ்வளவுதான். அவங்க கொண்டு போக சொன்னாரு, கொண்டு போனாங்க. ஏன்னா அவங்க தாய் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரா? அதனால தான் சொல்றேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடா நிற்கும். கைகளை தட்டி நல்ல ஆவி நிறைவோடு தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா. இயேசு சொன்னா செஞ்சிருங்க, அதை ஆர்கியூ பண்ணாதீங்க, அதை லேட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், இயேசு உங்க மூலமா மகிமைப்படணுங்கிறதுக்காக தான் அதை சொல்லையே செய்வார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொன்னார்னா இன்னொரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அப்ப கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். அப்பதான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதான் ரகசியம். நீங்க ஐயோ அது எப்படி நடக்குங்க, அதெல்லாம் சான்ஸா, அவர் சொல்லுவார் மேடையில் இருந்துட்டு அவருக்கு வேற வேலையே இல்லை அப்படி நினைக்க கூடாது. கர்த்தர் கொடுங்கன்னு சொன்னா கொடுத்துடணும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு தண்ணியை நிரப்புனார், நிறைய நிரப்பிட்டான். ஏன்னா அவனும் அதில் ஒரு தாகமாக இருந்திருப்பான். ஐயோ நம்ம வேற சப்ளை பண்ண வந்துட்டோம், இந்த உட்கார்ந்துருக்கிற ஜனங்களுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, திராட்சை ரசம் இல்லை, எல்லாரும் புலம்பிருப்பாங்களே, என்னையா கல்யாணம் நடத்துகிறான். அது வேற ரொம்ப ரகசியம் ஒன்று போட்டிருக்கு. என்னன்னா, நான் படித்து போய் பார்த்தேன், மணவாளனை அழைத்து. அப்போ மணவாளன் தான் சோறு போட்டிருக்காரு. அல்லேலூயா. யார் போட்டிருக்கா? மணவாளன். அதனால மணவாளன்லாம் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கிறே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை, நம்ம படித்ததை அறிஞ்சுக்கிடணும். தேவன் பாருங்க, ஏன் மணவாட்டியை கூப்பிடல, மணவாட்டி அப்பாவை ஏன் கூப்பிடல, வாங்க ஐயா கடனை வாங்கி சோறு போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலை. மணவாளனை அழைத்து. அப்போ மணவாளன் தான் வர்றவங்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து. அப்ப மணவாளன் தான் அதுக்கு எல்லாம் அதிகாரி. எப்பா இத்தனை ஆயிரம் பேர் சோறு போட வருவாங்க, சாப்பாடு போடணும்னு அவர் தான் செஞ்சிருக்கிறார். அப்படி பைபிள் சொல்லுதுங்க. 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை வச்சது யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா பேர் யாருக்கு வருது? மணவாள். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. அவர் சொல்ல ஆகும். அவர் தண்ணி தான் ஊற்றப்பட்டது, ஆனால் பரிமாறும் போது ரசமாக மாறிச்சு. ஆமேன். தண்ணீர் தான் ஊற்றப்படும், ஆனால் பரிமாறும் போது எப்படி வந்துடுது? அதனால தான் நான் சொல்கிறேன், முதலாவது அவரையே நோக்கி பாருங்க. ரெண்டாவது, அவர் சொல்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. பைபிளை படித்து அவரு கூடயே வாழுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த புத்தகம்லாம் அவங்களை மறக்கக்கூடாது. ஆமேன். எதுனாலும் இயேசுவே உடனே ஜெபம் பண்ணுவோம், கைப்பிடிங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிடணும். அவரே பார்க்கணும். உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறிடும். வியாதியாக இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போதும், ஆனால் இயேசுவை பார்த்தா எல்லாம் மாறிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஐயா அங்கே வாங்க, சுகரு டோட்டலாக ஒழியாது, கண்ட்ரோல் பண்ணதான் என்ன இருக்குது, மாத்திரை இருக்குது. அதே போல் கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிட்டு கொண்டே தான் இருப்போம். ஒரே நாளில் கர்த்தரை ஆராதிச்சு ஒரு சூப்பராக சர்ச்சை கட்டி கொடுத்துட்டு அதனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் தயவுசெய்து நினைக்கவே நினைக்காதீங்க. முடிவு பரியந்தம் இருக்கணும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நான் நல்லா கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்யலாம், நாளைக்கு நான் அப்படி தான் இருக்கணும், நாளை மறுநாள் அப்படி தான் இருக்கணும், சாகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், உண்மையாக தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நல்லா ஊழியம் பண்ணாரியா அதனால் எனக்கு எல்லாம் சரியாயிருமா? சரியாகாது. நான் தினம் பரிசுத்தப்படணும், தினம் உண்மையாக இருக்கணும், தினம் தாழ்மையாக இருக்கணும், தினம் ஆண்டவரை பற்றி அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என் வேலை. அப்போ முடிவு வரையும் அந்த நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சரி, அப்போ ரெண்டாவது என்ன செய்யணும்? அவர் சொல்கிறத செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்கிறார்ல, நீ அங்கே போனால் போயிடணும், ஏன் கேட்கக்கூடாது.
ஆண்டவர் சொன்னா செஞ்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை இணைத்திருக்கிறார் ஊழியத்தில் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் செஞ்சிடணும். அது ஆண்டவருடைய வேலை. அது அவர் எப்படி வேணாலும் நடத்தி தருவார். ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க. முதல்ல என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, மூணாவது என்ன செய்யணும்னா 2 நாளாகமம் புஸ்தகத்தில் திருப்பி கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அதாங்க சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, நீங்க அவரோட இருக்கணும். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனாங்க, கைவிட தெரியாதவர். யார் சொன்னா? நீ தப்பு பண்ணா கைவிட்டுருவாரு. அப்படித்தான் பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை ஐயா, தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா. கைவிட தெரியாதவரேன்னு பாடியிருக்கிறார். யார் கைவிட தெரியாது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். வாசிங்க. நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களை விட்டீர்களே ஆனில் அவர் உங்களை விட்டு விடுவார். நான் சொல்லல ஐயா, பைபிள் சொல்லுது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தப்பு பண்ணா தண்டிப்பார், மனம் திரும்பலன்னா விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தரோடு இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருக்கணும். கிறிஸ்டோபர் கர்த்தரோடு இருக்காரு, அவர் ஜெபம் பண்ண சரியாயிரும் அப்படி நினைக்க கூடாது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், சொல்லி சொல்லி பார்ப்பேன். நீங்க இல்லைன்னா நான் விட்டுட்டு விலகிடுவேன். ஏன் ஆத்துமாவை நான் பார்த்துக்கிடணும்ல. நீங்க கர்த்தரோடு இருக்கிறது தான் உங்களுக்கு இவ்வளோ வசனம். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன பார்க்கணும், கவனிக்கணும். மீட்டிங் வரணும். மீட்டிங் வராமல் பணம் கொடுக்கக்கூடாது, வாங்க மாட்டேன். அப்படிலாம் ஒரு ஐக்கியம் எனக்கு தேவையே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி யார்ட்டையாவது ரொம்ப மனசாப்படுதான் நான் வாங்குறேன். என்ன பிரதர் நீங்கள் வரவே மாட்டீங்க, நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்குறது விருப்பமே இல்லைன்னு டைரெக்டாகவே சொல்லிட்டேன். அவர் அதுக்கு 1000 காரணம் சொல்கிறார். அந்த 1000 காரணம்லாம் நமக்கு தேவை கிடையாது. கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீ 100 ரூபா கொடுத்தா அதுக்கு 100 லட்சம் மாதிரி கை தட்டுங்க பார்க்கலாம். ராமேன் சொல்லுங்க. இந்த பாலிசி எப்பவுமே வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு ஊழியம் செய்ய வரல. அப்போ நீங்க கர்த்தரோட இருக்கணும். இதான் வார்த்தை. நான் கர்த்தரோட தான் இருக்கேன், அதனால அவர் என் கூட இருக்கிறாரு. சமீபத்தில் கேட்குறேன், உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எப்படிங்க இவ்வளோ ஆள் வருது? நான் கர்த்தரோட இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தரோட இரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். அதான் வசனம். நீ கர்த்தரை விட்டால் அவர் உன்னை விட்டுருவார். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில். எங்கேயாவது சொல்லியிருக்காரு, நான் உன்ட்ட நிலைச்சிருக்கேன்ப்பா, நீ என்ன வேணாலும் செய்ய சொல்லியிருக்காரா? ஏங்க அப்படின்னா அவர் என்னங்க தெய்வம்? அப்படிலாம் ஏற்றுட முடியாது. என் தெய்வம் பரிசுத்தம் உள்ளவர். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும்.
உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். எப்போ? நீங்க அவரை பார்க்கும்போது. யார? சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாவை. ரெண்டாவது அவர் சொன்னதை செய்யும். மூணாவது அவரோடு நடக்கும். அப்பந்தான் நடக்கும். சும்மா நடக்க ஜீமும்பான்லாம் நடக்காது. சனத்தின்படி நடந்தால் தான் நடக்கும். இல்லையா சொல்லுங்க. இல்லை நீங்கள் வெளியே வந்து என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நீ சொன்னீரே என்னையா அப்படிம்பீங்க. நான் என்னைய பாருங்க, நான் சொன்னேன் அவரை பார்க்க சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களாம் அவரை பார்க்க வந்திருக்கிறீங்க. நிறைய முகங்கள் எனக்கு தெரியலை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரை தான் பார்க்கணும்? தெய்வத்தை தான் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க சொன்னதை செஞ்சதுனால தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவரோடு நிலைத்திருந்தா நீங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். இந்த மூணையும் மனசுல வச்சுக்கிடுங்க. இயேசுவை பாருங்க, இயேசு சொல்றதை செய்யுங்க, இயேசுவோட இருங்க. உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அப்படி எல்லாரும் எழுதி நிற்கலாமா? எல்லாரும் எழுதி நிற்கலாம்.